வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. பாப்பா. வணக்கம் uncle. நல்லா இருப்பா. அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். எவ்வளோ நடிக்கிறான் பாரு இவன். சரி, பிரீத்தாவை எங்க காணோம்? அவங்க இன்னும் வரலையா? இல்லப்பா, இன்னும் வரல. வந்துருவாங்க, நீங்க உட்காருங்க. ஷோர், தேங்க்யூ. அவன் வாயால பிரீத்தாங்கிற பேரை சொல்றதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, எனக்கு இவனை கண்டாலே சுத்தமா பிடிக்கல. இவன் பிரீத்தான்னு கூப்பிடும் போதே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் இதை வரேன். ரிஷபண்ணா, ம், அது ஸ்ருதி இன்னும் வரலையா? பிரீத்தா எவ்வளோ நேரம் வந்திருக்கணுமே. வந்துருவாங்க, ஏதாவது வேலையில மாட்டிட்டு இருப்பாங்க. வந்துடும். அண்ணா, நான் ஸ்ருதியை பத்தி கேட்டேண்ணா. அதுக்கு ஆனா நீங்க பிரீத்தான்னு சொன்னீங்க. பிரீத்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நான் அந்த வந்துடுறேன். பாட்டி வாங்க. எவ்வளவு காசாச்சுப்பா? நான் கொடுத்துக்கிறேன். அட நீங்க பாட்டி கூட்டிட்டு உள்ள போங்க, ரொம்ப வெயிலா இருக்கு. சரி, அத்தை வாங்க போல. அவ பணம் கொடுத்துட்டு உள்ள வருவா. நீங்க பார்த்து மெதுவா நடந்து போங்க. எவ்வளவு ஆச்சுனா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஆண்டி வணக்கம். பாட்டி வணக்கம். பாட்டி சத்தியமா சான்ஸே இல்ல, செம கியூட்டா இருக்கீங்க, போங்க. ஏன் இல்லாம இருப்பேன்? நான் தான் கிரேட் கரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே. நான் இப்படிதான் இருப்பேன். அத்தை என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான் நீ விளையாடி சும்மா இரு. சரி சரி, விளையாடி நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, பூஜைக்கு டைம் ஆச்சு. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே விளையாடிட்டு பேசிக்கிட்டே இருங்க. உங்க கிண்டல் பேச்ச நிறுத்தவே மாட்டீங்கல்ல. உள்ள போல வாங்க, லேட் ஆனா ராக்கி கோச்சுக்கு போறாங்க. நாங்க வாங்க, உள்ள போறோம்ப்பா. வாங்க அத்தை, பார்க்கலாம். பார்த்து மெதுவா வாங்க. ஹலோ, போனை வை. முக்கியமான ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஹலோ, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். இன்னைக்கு காலையில நீ ஒரு விஷயம் பண்ணல, அத மறுபடியும் பண்ணாத. அப்புறம் உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும், புரியுதா? இது என்னோட வார்னிங்கா வச்சுக்கோ. ஹலோ, லைன்ல தானே இருக்க? இங்க ஒன்றும் அவ்வளோ முக்கியமான ஆள்லாம் இல்லை. ஆக்சுவலி ரொம்ப மோசமான ஒரு சிடுமுஞ்சு பொண்ணு தான் நின்றுட்டு இருக்கு. பயங்கரமான கிராக்கு, 4th ஃபெயில் வேற. ஆமாமா, பேச ஆரம்பிச்சாங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆன வண்டி மாதிரி சும்மா பொறிச்சு தள்ளிடுவாங்க. ஆமாமா, அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. நான் அவங்கள பத்தி டீடைல் அப்புறம் சொல்றேன். ஓகே, பாய். ஸ்டாப் இட். கேட்டாப்பா உன்னை பத்தி. அப்படியா நாளைக்கு வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு வாய் வலிக்காதா? எந்த டாபிக்கை பத்தியும் நான் ஸ்டாப்பா பேசுறவங்களா அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கான். தன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்ல, அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கான். ஸ்டாப் இட். சரியான டாங்கியா நீ? எதுக்கு அதிகமா பேசிட்டு இருக்க? அது கூட வீணான பேச்சு. ரொம்ப வீணா பேசுறனா? உன் பேச்சுனா ஸ்வீட்டான ரசகுல்லா? இல்ல, பீரங்கியோட குண்டு மாதிரி இருக்கும். ஏன்னா அதை தான் நீ டிசர்வ் பண்ற. நீங்க என்ன இவ்ளோ பெரிய சண்டைக்காரரா இருக்கீங்க மிஸ்டர் கரண்? எப்பவுமே சண்டை போடணும்னு முதல் ஆளா வந்து நிப்பீங்களா? எங்க இந்த பிரீத்தாவை பார்த்தாலும் திக் திக் திக்னு ஃபயரை ஸ்டார்ட் பண்ணிடுற. சரியான கிறுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்காத. என்ன தப்பா எடுத்துக்கிட்ட? ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்த பத்தியே திரும்ப திரும்ப சொல்லி சுத்தி சுத்தி வளைச்சிட்டு இருந்தா என் மைண்டே ஒரு மாதிரி ஆகுறதுக்குள்ள நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். பொறுமையா பேசு. எதுக்கு ஏதோ விஷயத்தெல்லாம் பேசி சுத்தி வளைச்சு கடைசியில பேச வந்த விஷயத்த மறந்து ஒழுங்கா பேச வந்த விஷயத்த ஸ்ட்ரைட்டா பேச. ஏன் இப்படி மூச்சு வாங்குது? உடம்புக்கு நல்லது இல்ல. சரி நீயே சொல்லு. அந்த முக்கியமான விஷயத்துக்கு அப்புறம் நமக்குள்ள பேசுறதுக்கு வேற எதுவுமே இருக்காதுல்ல. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுக்கு மேல என்னால இந்த டார்ச்சரை அனுபவிக்கவே முடியாது. ஓஹோ, டார்ச்சர் ஆகுதா? சரி விடு. கேட்க கூடாதுன்னா அப்புறம் விடு, பாத்துக்கலாம். சரி சரி, சீக்கிரம் சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிரச்சனை இங்கே முடிச்சிடலாம். இங்க பாரு, ஆன் a very serious note, நான் உன்கிட்ட ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்த சொல்றேன். நான் கால் பண்ணும்போது லவுட் ஸ்பீக்கர்ல எப்பவுமே நீ போடாத. சரி, ஏதோ தெரியாம ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன், அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? நான் உன்கிட்ட பேசுறத மட்டும் மத்தவங்க யாராவது கேட்டாங்கன்னா தப்பா நினைப்பாங்கல்ல. ஆனா நான் உன்கிட்ட பேசுறதா நினைச்சுதானே அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன். புரியுதா இல்லையா? மத்தவங்க என்ன நினைச்சா அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அதாவது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஒரு கிறுக்குன்னு. ஆனா கொஞ்சம் விட்டா இந்த உலகத்துக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும்ல. நீ உன்னோட லிமிட்லயே இரு மிஸ்டர் கரண், புரியுதா? என்னைக்காவது நீ சொல்றது தப்பா போச்சு, அன்னைக்கு நீ இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவ. அப்படின்னா இப்ப நான் பேசுறது உனக்கு தப்பா தெரியலன்னு சொல்லு. தப்பா தான் தெரியுது, ரொம்பவே தப்பா தெரியுது. என்ன சொல்றது? ஆனா நான்
ரொம்பவே பொறுமையான பொண்ணு. அதனால தான் நீ திருந்துறதுக்கான வாய்ப்பை மறுபடி கொடுக்குற. என்னைக்காவது நீ பேசுறது எனக்கு தப்பாவே படலாம். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு மிஸ்டர் கரண். இது எப்படி எடுத்துக்கிறது? வார்னிங்கா, அட்வைஸா? நீ என்ன வேணாலும் இத நினைச்சுக்கோ. நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கோ. ஆனா நான் கேட்க விரும்பல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்க, என்ன பண்றது? நீ வளர்றத கேட்க ரொம்ப குஷியா இருக்கு. ஹாய் பிரீதா. ஹாய் ஹாய். சமீர். அது சரளா ஆண்டி உன்னை உள்ள வர சொன்னாங்க. ஆக்சுவலி சமீர், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ஏன்னா நீ ரொம்பவே புத்திசாலியான பையன். தேங்க்யூ. ஏன்னா உன்கிட்ட திமிரு, வில்லத்தனம், கொழுப்பு இதெல்லாம் எதுவுமே இல்ல. அது கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி இங்க திமிரு பிடிச்ச வில்லத்தனமான கொழுப்பெடுத்த பசங்க யாருமே இல்ல. மேல சமீர், நீ கொஞ்சம் வாயேன். உன்கிட்ட நான் தனியா பேசணும். நம்ம பக்கத்துல எந்த முட்டாலும் வேணாமே. ஆக்சுவலி அது நீயும் கர்ணனாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல, பேசிட்டு இருந்தோம். அது என்னன்னா, நானும் கரணும் பேசினாலே அதை கேட்கறவங்களுக்கு சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். சின்னதா பட்டாசு வெடிக்கிற மாதிரி, இல்லைன்னா பெருசா பாம்பு வெடிக்கிற மாதிரி. சரி, அதை விட நான் உன்கிட்ட கரணை பத்தி பேச வரல, ஸ்ருதியை பத்தி பேசணும். ஸ்ருதிய பத்தியா? ஆமா. சொல்லு. சமீர், நீயும் ஸ்ருதியும் சண்டை போட்டிருக்கீங்களா? இல்லையே, எனக்கும் அவளுக்கு நடுவுல எந்த சண்டையும் இல்ல. இருந்தாலும் நான் அவகிட்ட சண்டை போட மாட்டேன். அவ தான் என்கிட்ட சண்டை போடுவான். சரி, அவ உன்கிட்ட ஏதாவது சண்டை போட்டாளா? ஏதாவது விஷயத்துக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணாளா? நோ, நாட் அட் ஆல். எதுக்கு இப்படி கேக்குற? இல்ல, அது வந்து ஆக்சுவலி ஸ்ருதி கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்ணா. பூஜைக்கு கூட வரல பாரு. வர முடியாதுன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் என்னோட டைப் கிடையாதுன்னு சொல்லிட்டா. இல்ல, அவ சொன்னது கரெக்ட் தான். இருந்தாலும் ஏன்னு தெரியல, எதனாலயும் அவ ரொம்ப டென்ஷனா இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவ ரொம்பவே பதட்டமா இருக்கா. உன்கிட்ட தான் சண்டை போட்டிருக்காளோன்னு நான் நினைச்சேன். யா, யூர் ரைட். நேத்து நான் அவளுக்கு கால் பண்ணும்போது என்கிட்டயும் அவ வித்தியாசமா தான் பேசினான். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பயந்த மாதிரி பேசினான். உனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. அவ சாதாரணமா எதுக்குமே பயப்பட மாட்டா. கரெக்ட்? எனக்கு இப்ப ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். நீங்க எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? நீங்க போங்க, என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் சரியாயிடுவேம்மா. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கும் அவளை பார்க்கும்போது பயந்த மாதிரி தான் தெரிஞ்சா. ஆனா என்ன விஷயமா இருக்கும்? சரி, நான் அவளுக்கு கால் பண்ணியே கேட்டுறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாது. போனை வேற எடுக்க மாட்டாளே. ஒருவேளை நான் கூட தப்பா நினைச்சிருக்கலாம்ல. ஆனா எனக்கு ஸ்ருதியை தெரிஞ்ச வரைக்கும் அவ பயந்து போய் ஒளிஞ்சுக்கிற பொண்ணு கிடையாது. அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுல. ஆமா, இதுவும் கரெக்ட் தான். ஸ்ருதி ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனா அப்படி என்ன நடந்துருச்சுன்னு என்னோட இப்படி ஸ்ட்ராங்கான தங்கச்சி இவ்ளோ வீக் ஆயிட்டா? இல்ல, ஒருவேளை அவ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கலாம். யாராவது வந்து அவளை சமாதானப்படுத்தணும்னு எதிர்பார்க்கலாம்ல. அவ அட்டென்ஷன் சீக்கர் தானே. கரெக்ட் தானே? ஒத்துக்கிறல்ல? யாராவது அவகிட்ட வந்து சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கணும்னு எதிர்பார்ப்பா. சான்ஸ் கிடைச்சதும் எல்லா கோவத்தையும் அவங்க கிட்ட காட்டிடுவா. ரொம்ப சண்டைக்காரி பொண்ணு அவ. ரைட், ரொம்பவே டிராமா பண்ணுவா. ஆமா, ரொம்ப ரொம்ப டிராமா பண்ணுவா. உன்னை பூஜைக்கு வர சொன்னாங்க. சரி, நான் போறேன், நீ வா. போ. ஒரு நிமிஷம். சமீர் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ஏன் சொல்லணும்? நீ மட்டும் சொல்லுவியா பொண்ணுங்க கிட்ட என்ன பேசினேன்னு? அதான் சைடுல எல்லாம் போய் பேசுவியே. நீயும் அந்த மாதிரி கேளு, சொல்லிடுறேன். ரியலி? நான் உன்கிட்ட கேட்டேனா நீ நிஜமாவே சொல்லிடுவியா? மனசுல பட்டா சொல்லிடுவேன். வா. இப்ப எல்லாரும் கடவுளை மனசார வேண்டிக்கோங்க. துர்கா தேவியே போற்றி போற்றி, அம்பிகையே போற்றி போற்றி, ஆதிசக்தியே போற்றி போற்றி. அக்ஷய், உங்களோட வலது கையை முன்னாடி நீட்டுங்க. அம்மா, நீங்க உங்களோட வலது கையை அவரோட கை மேல வைங்க. இந்த பூ, அதாவது அட்சதை இருக்கு இல்லையா, இதை நல்லா வேண்டிக்கிட்டு கடவுளுக்கு நீங்க அர்ப்பணிக்கணும். சரியா? ஓ சாரி. இங்க பாருமா, பூஜையில நீங்க முழு கவனமா இருக்கணும். நீங்க இவரோட கையை இந்த மாதிரி பாதியில விடக்கூடாது. உங்களுக்கு எது தேவைனாலும்
என்கிட்ட நீங்க கேட்கலாம். இப்போ இந்த பூவை நீங்க சாமிக்கு முன்னாடி வச்சிருங்க. இப்ப எல்லாரும் ஆரத்திக்காக எழுந்திருச்சு நில்லுங்க. நம்ம பண்டிதர் கைரேகையை பார்த்து நம்மளோட எதிர்காலத்தை சொல்லுவாரு. யாரோட விதியில என்ன இருக்குன்னு இவர் சொல்லிடுவாரு. சரி பண்டிதரே, என் கையை பாருங்க. இரு சமீர். பண்டிதரே, முதல்ல ரிஷபோட கைய பாருங்களேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், என்னோட எதிர்காலத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் என்ன ரிஷப், நான் சொல்றத கேளு. நீ அவர்கிட்ட கைய காட்டு, அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கலாம். பண்டிதரே, நீங்க பாருங்க. என்ன பண்றது, கேட்போம். லைஃப்லயும் கொஞ்சம் ஆச்சரியம்லாம் இருக்கணும்ல. நீங்க உங்களோட வலது கையை காட்டுங்க. கேளுங்க, நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்க? எனக்கு இப்ப கடவுள் புண்ணியத்துல எல்லாமே இருக்குங்க. ஆனா இருந்தும் கூட எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. அது கிடைக்குமா? நீங்க ஒரே கேள்வியில வாழ்க்கையோட எல்லா பக்கத்தையும் என்கிட்ட கேக்குறீங்களே. இவன் இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குவான். இவனை விடுங்க, நீங்க என் கையை பாருங்க. நான் அடுத்த மேட்ச்ல ஜெயிப்பேனா இல்ல ஆப்போனன்ட்ஸ் தோப்பாங்களா? இங்க பாருங்க, நீங்க உங்களை பத்தி மட்டும் கேளுங்க. இந்த நாட்டோட வெற்றியை பத்தி சொல்லணும்னா அதுக்கு நான் இன்னும் நிறைய தியானம் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, கிரகங்கள் மாறிக்கிட்டே தானே இருக்கும். உன்னை விட இவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. அப்படின்னா ஒரு பர்சனல் விஷயத்த நான் கேட்குறேன். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுல நான் ஜெயிப்பேனா மாட்டேன்? 100% நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். பண்டிதரே, ஒரு நிமிஷம். பிரீத்தாவோட கையை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களோட எதிர்காலத்துல என்ன ஆகணும்? நீங்க வா, முதல்ல இங்க வந்து உட்காரு. உட்காரு உட்காரு. இவங்க கையை பார்த்து இவங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க. சில விஷயங்கள் எனக்கு சரியா புரியல. கிருத்திகா கிட்ட தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன உடனே அவள் எழுந்திருக்கணும். ஆனால் என் தேவையை விட இவளுக்கு கையை கட்டுறது ரொம்ப முக்கியமாகி போச்சா? இவகிட்ட நான் பேசியாகணும். இங்க பாருங்க, உங்களோட கைரேகை கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆனா இந்த ரேகை இருக்குல்ல, இந்த ரேகையை பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையோட எல்லா சந்தோஷமும் இவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லுது. ஆனா இந்த மற்ற ரேகைகள் இருக்குல்ல, அதை தான் என்னால் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை ஜாதகம் இருந்ததுன்னா பார்த்து சொல்ல முடியும். இவங்களோட ஜாதகம் இருக்கா? இல்ல பண்டிதரே, நான் அவளோட ஜாதகம்லாம் கொண்டு வரலையே. நான் ஒன்று பண்றேன், உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு போன்ல சொல்லிட்டு நான் ஜாதகத்தை கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்களே பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா. பண்டிதரே, என்னோட கையை பாருங்க. அட, நீ கொஞ்சம் பொறுமையாரு, முதல்ல நான் பாத்துக்கிறேன். பண்டிதரே, என் கையை பார்த்து என் மனைவி என்ன அடிக்கிறத எப்ப நிறுத்துவான்னு சொல்லுங்க. ஐயோ மகேசனா, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க?
ஆமா உண்மைதான் சொல்றேன், ரொம்ப அடிக்கிறா. என்னங்க நீங்க எல்லாரும் முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க குழந்தைங்களா, நான் லட்டு சாப்பிடும்போது உங்க அம்மா அடிச்சாலா இல்லையா? நான் எதுக்காக திட்டினேன்னா அது என் பசங்களோட லட்டு. நீங்க அதை திருடிட்டீங்க, உங்களோடது கிடையாது. ஆனா நீ அடிச்சல, நீங்க பார்த்து சொல்லுங்க. அட அக்ஷய், நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பேன். என்ன தண்ணியா? பண்டிதர்கிட்ட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருந்தேன். ஓ அதுவா? சத்தியமா சொல்றேன், உங்க டைமிங் 2 நிமிஷம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பிரீத்தாவோட எதிர்காலத்தை பத்தி பண்டிதர் சொல்லிருப்பாரு. நீ உன்னுடைய ஃபியூச்சரை பத்தி யோசி. உன்னுடைய ஃபியூச்சர் நான் தான். நான் அங்க தாகத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லை. அக்ஷய், அது ஏன் கோவப்படுறீங்க? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் சத்தியமா சொல்றேன், அங்க எல்லாரும் இன்வால்வ் ஆனதால. கிருத்திகா, நான் இன்வால்வ் ஆனனா அங்க நீ என்ன ஒருத்தனை மட்டும்தான் கவனிக்கணும். என்ன, என்னுடைய ஒரு குரல் மட்டும்தான் கேட்கணும். என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். உன்னை காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்? ஏன்னா நீ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருப்ப. ரொம்ப நடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். ரொம்ப அதிகமா பேச மாட்டேன். நீ நினைச்சதை பண்ண மாட்டேன். எனக்காக மட்டும்தான் நீ வாழ்வேன்னு நினைச்சேன். அதனால நீ அப்படிதான் இருக்கணும். நான் சொல்றதை நீ செய்யணும். என்ன புரியுதா? நீ என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? எனக்கு தாகம் எடுத்தா நீ என்ன பண்ணுவ? சொல்லு. நான் உடனே எழுந்திருச்சு போய் தண்ணி எடுத்துட்டு வருவேன். தண்ணி எடுத்து கொடு. உனக்கு புரியுதுல்ல? ஐ லவ் யூ. வா போலாம். அக்ஷய், அக்ஷய் நீங்க கிருத்திகா, சொல்லு பிரீதா, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமா, அது வந்து உங்களை ரிஷப் சார் கூப்பிட்டாரு. ஏதோ வேலை இருக்கா? நான் போய் பார்க்கறேன். கிருத்திகா, அது வந்து பண்டிதர் இப்போ கிளம்புறாருமா. உன்னோட வருங்கால மாமியார் நீ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ம், நீ போமா, அவரோட காலை தொட்டு நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க அத்தை. பிரீதா, இங்க ஏதாவது பிரச்சனையாச்சா? ராக்கி ஆண்டி கிட்ட அக்ஷய் கிருத்திகா கிட்ட நடந்துக்கிட்டதை பத்தி சொல்லவா? பிரீதா, அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் தண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆக்சுவலி நான் என்னோட முக்கியமான ஒரு ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நான் தினமும் அதை எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன், ஆனா மறந்துடுறேன். அதுவும் அங்க இருக்கு. நான் போய் எடுத்துக்கவா? அஃப்கோர்ஸ் போய் எடுத்துக்கோமா. இதெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்க? நீ போய் எடுத்துக்கோ. ஆனா பண்டிதருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ எடுத்துக்கோ. ம். I'm the great Karan. Yes. I am the great Karan. நான் ஒரு நல்ல ஃபீல்டர். மேட்ச்ல கேட்ச் பிடிக்காம நான் இருந்ததே கிடையாது. You know what? உன்னை புகழ்றது உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன்னை பத்தி ரொம்ப ப்ரௌடாவே ஃபீல் பண்ற. சோ எப்ப பார்த்தாலும் தி கிரேட் கரன் சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆனா ஐ ஸ்வேர் இத கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா போர் அடிச்சிரும். சோ ப்ளீஸ் ஏன் முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. வேற எங்கேயாவது போய் பண்ணு. ஏன்னா நான் விழுந்த பேப்பர்ஸ்லாம் எடுக்கணும்ல.
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பேரை கேட்டாலே சந்தோஷம் தான் படுவாங்க. ஆமாமா, எல்லாம் எனக்கு தெரியும். உன்னால எனக்கு எவ்வளவு வலின்னு தெரியுமா? என்னாலயா? உன்னாலதான் எனக்கு இப்போ அடிபட்டுச்சு. கரெக்டா சொன்னேன். உன்னால எப்படி எனக்கு அடிபடும்? ஏன்னா மண்ணுல மோதினா அடிபடாது. உன் தலையில மண்ணு மட்டும் தானே இருக்கு. சரியா சொன்ன. ஆனா உன்னோட தலையில இருந்து இப்போ எனக்கு அடிபட்டுச்சு. ஏன்னா உன்னோட தலை முழுக்க கல்லுதான் இருக்கு, வெறும் கல்லு. ஏன் இப்படி உளர்ற? என்கிட்ட சாலிடான அறிவு இருக்கு, அறிவு. நான் ஒன்னும் உன்ன மாதிரி மக்க இல்ல. 4வது ஃபெயில் ஆயிட்டு பேசுற பேச்ச பாரு. சரி, எல்லா பேப்பர்ஸையும் எடு. ஐயோ, அக்கா ஏன் என் போனை எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை பிஸியா இருக்காளா? நான் அக்கா கிட்ட முன்னாடியே பேசி இருந்திருக்கணும். இப்ப என்ன பண்றது? நான் பயப்பட மாட்டேன். அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடுறது தான் நல்லது. என் கண்ணால பார்த்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட போறேன். அக்காவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறேன். இன்னொரு விஷயம், நான் இப்போ இங்க இருந்து போறேன். ஆனா என் பின்னாடி வராத, புரியுதா? ஹலோ, இது என்னோட வீடு, ஓகே? என் வீடு, நான் எங்க வேணா சுத்துவேன். ஏதோ பண்ணு. வாங்க. வாங்க. பாஸ், இந்த கதவு. என்னடா பண்ற? பொறுமையா பேசு. கமான் ஸ்ருதி, கமான். இந்த மாதிரி பயந்து போய் சும்மா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ரவுடிங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இதுக்கு மேல நான் பயப்படவே மாட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். அந்த ரவுடிங்களை பார்த்து பயந்து எதுவும் பண்ணாம இருக்கிறதுனால ஒன்னும் ஆகாது. நீ கோழை கிடையாது ஸ்ருதி. நீ தைரியமா இருக்கணும். உன்னால அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீதி நியாயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி அவங்க சாதாரணமா மர்டர் பண்ணி தப்பிச்சு போலாம்? கதவு லாக்ல இருக்கு. நம்ம வேற வழியில எப்படியாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சாகணும். சரி, ஒண்ணு பண்ணுங்க, என் பின்னாடி வாங்க. இந்த ஜன்னல் வழியா உள்ள போலாம். நான் பாக்குறேன். போ, போட. அண்ணே, இதெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது உடைக்கிறதுக்கு கொடு. சீக்கிரமா உடைங்க. இதோ முடிஞ்சிருச்சு. என்ன சத்தம் இது? ஏய், இங்க பாரு. உனக்கு நல்லா தெரியும்ல அந்த உயரமான பொண்ணு உள்ளதானே இருக்கா? எனக்கு நல்லா தெரியும்னா. அவங்களுடைய ஃபேமிலியில எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் இங்க யாரும் வரவும் இல்லை, யாருமே போகவும் இல்லை. அந்த உயரமான பொண்ணு உள்ளதான் இருக்கா. சூப்பரா, சீக்கிரம் ஓட. இதுக்கப்புறம் நான் நிச்சயமா பயப்பட மாட்டேன். உண்மை எனக்கு துணையா இருக்கும், சட்டமும் எனக்கு துணையா இருக்கும். எல்லா கஷ்டத்தையும் நான் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவேன். நான் போலீஸ்க்கு போய் இவங்களுக்கு எதிரா ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் போலீஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணும்ல. நான் போலீஸ் கிட்ட அந்த இடத்த காட்டுவேன். மர்டர் நடந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். இந்த பிரச்சனையில நானே போய் விழுந்துட்டேன். அதனால இந்த பிரச்சனையை நானே தான் சரி பண்ணுவேன். கமான் ஸ்ருதி, தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஓகே. ஜன்னல் வழியா யார் வருது? ஒருவேளை பிருத்திவியா? அவன் உள்ள வந்துட்டானா என்ன கொன்னே போட்டுருவானே. கடவுளே, நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரமா ஓட. செதுன்னு எவ்வளவு டைம் ஆகும்? அண்ணா, ஓபன் பண்ண முடியல. நல்ல வேலை, வீட்டுல யாரும் இல்லை, எல்லாமே பூஜைக்கு போயிருக்காங்க. இங்க யாரும் இல்ல. ஒருவேளை யாராவது வந்துட்டாங்க, நம்மளோட கதையே முடிஞ்சுது. இந்த பொண்ணை தூக்குறதுக்கு இதோட நல்ல வாய்ப்பா கிடைக்காது. நகரா, நான் பாக்குறேன். உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல.
ஆ